ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்ஜியஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் மாடலில் பேங்கிள்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா எம்டிஎஃப்பில் வந்து பிளாக் பெயிண்ட் வந்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா B7000 க்ளூ வந்து நான் ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். ஏன்னா B6000 க்ளூ வந்து காலி ஆயிடுச்சு, சீக்கிரமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக பெரிய க்ளூவாகவே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈவனாக ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து க்ளூ பென் வந்து எடுத்திருக்கேன். இந்த க்ளூ பென் வந்து எல்லா கடையிலையுமே இப்போ கிடைக்கிது. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ கலரில் வந்து ரெடி பண்ணுறதுனால நான் ஸ்டோன்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஐ ஷேப்பில் ப்ளூவில் இருக்கக்கூடிய ஸ்டோனு. ஃபஸ்ட் நான் என்ன மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃப்ளார் ஷேப் 3D ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோனை வந்துட்டு அவுட்டர் லேயரில் அப்படியே ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டோனுக்கு மேலேயே வந்து ஒரு லேயர் வந்து க்ரியேட் பண்ணணும். நான் அதுக்கு மறுபடியும் வந்து கம் வந்து அந்த ஸ்டோன் மேலே வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இப்போ திரும்பவும் நம்ம ஐ ஷேப் ஸ்டோன் வந்து எடுத்து சேம் கலரே வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 லீஃப் மாதிரி பெட்டல் வந்து 2 இருக்குது, அதுக்கு சென்டரில் வர்ற மாதிரி வைக்கணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த ஸ்டோனுக்கு பாதி வரைக்கும் வர்ற மாதிரி, பாதி அந்த ஸ்டோன் மேலே இருக்கணும், மீதி பாதி வந்து எம்டிஎஃப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த எம்டிஎஃப்போட சைஸ் வந்து 1 இன்ச்சு. நீங்கள் வந்து 2 இன்ச் எம்டிஎஃப் கூட யூஸ் பண்ணலாம். அது மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு பெரிய ஃப்ளார் வந்து கிடைக்கும். இதில் நான் மொத்தமே 3 லேயர்ஸ் மாதிரி வைக்க போகிறேன். ஏன்னா இந்த எம்டிஎஃப் வச்சு நம்ம 3 லேயர்ஸ் மட்டும் தான் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஐ ஷேப்லேயே கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து அது. ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணால் கம்பைன் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் வந்து வச்சுருக்கேன். இதுவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு வேறு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளாஸி பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே குந்தன் தான், குந்தன்லேயே கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். ஸோ இதில் 2mm வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம சென்டரில் கொடுக்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு லுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சென்டரில் வைக்கக்கூடிய கலர் வந்து மாற்றி கூட நீங்கள் வைக்கலாம். வேறு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர், ஒரு பிங்க் அல்லது ரெட்டு இந்த மாதிரி மாற்றி கூட வைக்கலாம். அதுவுமே இன்னுமே அட்ராக்டிவாக காட்டும். இதுக்கப்புறம் நான் வந்து நூல் சுற்றி ஆல்ரெடி எடுத்திருக்கேன். இது வந்து லைட் ப்ளூ கலரில் நான் வந்து நூல் சுற்றியிருக்கேன். இதில் வந்து B7000 கம் தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நல்லா ஸ்டிக்காக அது வந்து ஒட்டணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. காய விட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அது நம்மளே எடுத்தாலுமே அது வராது, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பேங்கிள் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலர் பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் சேரீயில் வர்ற கலர் கூட மேட்ச் பண்ணி பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோனு, இந்த ஷேப் வந்து என்னன்றது எனக்கு தெரியல. இந்த ஷேப் வந்து நான் எப்படி வரணும் அப்படின்றத சொல்கிறேன். இதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கலி க்ளூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம த்ரெட்டில் ப்ளேஸ் பண்ணுறதுனால இந்த கம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் இந்த கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த நூல் சுற்றுனதே தெரியாத அளவுக்கு தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். ஸோ அதனால் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எந்த கேப்புமே இல்லாமல் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதோட நெருக்கமாக கேப் இல்லாத மாதிரி அதுக்கு அந்த நம்மளோட பேட்டர்னுக்கு அடியில் வர்ற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது ரெண்டும் நம்ம ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஒயிட் ஸ்டோன் வந்து எடுத்து இதோட சென்டரில் கவர் ஆகிற மாதிரி நான் வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே நல்லா கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதே ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோனு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஃபுல் கவரேஜ் வந்து கிடைக்கும். த்ரெட் எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டோன் ஒட்டும்போது நம்மளோட த்ரெட் எதுவுமே தெரியக்கூடாது, ஃபுல் கவரேஜாக இருக்கணும். ஸோ அதனால் நல்லா நெருக்கமாகவே ஸ்டோன் வந்து அப்ளை பண்ணி ஒட்டுங்க. இப்படி பண்ணும்போது நம்மளோட பேங்கிள் வந்து சிங்கிளாகவே இருந்தாலுமே நல்லா கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பேங்கிள் வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் வியருக்குமே யூஸ் பண்ணலாம்.
ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு லுக்கு. ட்ரெடிஷ்னல் லுக்குக்குமே இது நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எப்படி நமக்கு வந்து ஆர்டர்ஸ் நிறைய எடுக்கிறதுன்றதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் காட்டுறேன். ஸோ நம்மளோட பேங்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமே இன்னுமே இந்த பேங்கிள் வந்து நம்ம ரிச் லுக்காக கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் நான் இதில் வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த லுக்கே எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுக்கப்புறமே நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா B7000 க்ளூவை ட்ரையாங்கிள் ஷேப் வந்து 2 ட்ரையாங்கிள் மீட் பண்ணுற இடத்துல சென்டரில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸி பீட் வந்து எடுத்துகிட்டு அந்த 2 ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும் சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட அந்த ஃப்ளார் பேட்டர்னை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். லுக்குமே பார்க்குறதுக்கு இன்னுமே ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேங்கிள் வந்து நம்ம ஆர்டரும் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பேங்கிள் வந்துட்டு பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதோட டிசைனும் அண்டு கலருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த பேங்கிள் வந்து எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய க்ரியேட்டிவிட்டியான வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.